ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். ஒரு வழியாக நாங்கள் செஞ்சிக்கு 10 மணிக்குள்ளே வந்துட்டோம். வந்தது சரியான பசி. சரி என்ன ஹோட்டல் இருக்கோ போய் உட்காந்து சாப்பிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ மலையனூருக்கு கிளம்ப போகிறோம். சாப்பிட்டுட்டு மலையனூர் பஸ்ஸை ஏறிட்டோம். இப்போ மலையனூருக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க கோயிலுக்கு போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ மலையனூருக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து எங்கள் பேத்திங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுனால குலதெய்வம் அவங்களுக்கு பொங்கல் வச்சு கறி குழம்பு வச்சு தான் அவங்களோட இது. அதனால இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். பொங்கல் வச்சு கறி கஞ்சி செய்ய போகிறோம். எல்லாம் வந்து சாப்பிடுங்க. ஓகேவா? வாங்க. எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ஐயா 4 மணிக்கு கிளம்பணும். 5:15 பஸ் எடுத்தாங்க. ஓட்டிட்டு வராங்க பாரு, உருட்டிக்கினே வந்தாங்க. வெயில் தாங்க முடியல. எப்படியோ 2 பஸ் ஏறி வந்து சேர்ந்துட்டோம். அவங்கதான் எங்க சம்பந்தி. வைக்க போறோம். சக்கரை பொங்கல் இல்ல, வெண்பொங்கல் வைக்க போறோம். கருவாடு கத்திரிக்காய் குழம்பு, கறி குழம்பு. இவங்கதான் எங்க சம்பந்தி. நாங்க வந்தோம்னா கடைக்கா போயிடும். மிச்சம் எடுத்துட்டு போயிடுவீங்களா? எடுத்துன்னு போயிடலாமா? கணக்கு இல்லையா? ஆர்டர் இருந்தாலே யாரும் மாட்டோம். இல்ல கூட நீங்களே சாப்பிடலாம், அதை வைக்கலாம். இல்ல இவ்வளவு தூரம் எடுத்து வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கறி கஞ்சி வாங்க. கறி கஞ்சி தான் நாங்க எல்லாம் கலந்து கண்டே முடியல. கோயிலோட டீட்டெயிலாம் அப்புறமா நாங்க சொல்றோம். கோயிலோட தலை வரலாறு. சரியா பண்றீங்க? கண்டிப்பா இப்ப காடு போட்டு மொட்டாச்சு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஊட்ட முடியாதுங்க, வேலையா இருக்கும். இந்த கோயில் பத்தி சொல்றோம் உங்களுக்கு. இந்த கோயில் வந்து அமாவாசை மாசி மாசம் தான் வந்து ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பொங்கல் இதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே படுத்துக்குவீங்களா? அப்புறம் கோயில் எப்ப போறது? சாப்பிட்டுக்கே போவீங்களா? இதெல்லாம் யார் பார்த்து பாப்பா? அதுக்குதான் கேட்கணும். சீக்கிரம் வா. கருவாடு என்ன செய்ய போறீங்க? ஹலோ, எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அவங்க பொங்கல் வைக்கிறாங்க. என்ன பொங்கல் வைக்கிற கூட்டம் வந்து என்ன இவங்க 2 பேரும் மேய்க்க விட்டாங்க. கறி சோறுன்றனால அமைதியா இருக்கேன். பசி தாங்கல. ஒரே புகையா இருக்கு, கண்ணு எரியுது. ஆர்வமாக பேசுகிறதுல மைக் ஆஃப் பண்ணுறது கூட எனக்கு தெரியாமல் பேசியிருந்திருக்கேன். ஒன்றும் இல்லை. இந்த வரலாறு என்னென்னா வந்துட்டு
அமாவாசைக்கும் மாசி மாதத்துக்கும் தான் இங்கே பூஜைலாம் நல்லா நடக்கும். அந்த டைமில் தான் விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். இது வந்து எதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சிவனோட சாபத்தை நீக்கிறதுக்கு பார்வதி வந்து 5 தலை நாகமாக இருந்து தான் அவங்களோட சாபத்தை நீக்கியிருக்காங்க விஷ்ணு கிட்ட சொல்லி. அதனால தான் இந்த கோயில் வந்து அமாவாசை மாசி மாதத்துக்கு மட்டும் பூஜை வந்து ஸ்பெஷலாக நடக்குது. அந்த டைமில் வந்துட்டு சாமியை ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்க. இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும், நடக்கிறதுக்கு போகிறதுக்கே தெரியாது. சுத்தமாக அந்த இடமே ஃபுல்லாகிடும், நடக்கிறதுக்கும் வழி இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். மேல்மலையனூரில் இருக்க சுற்றுப்பட்டு எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அம்மன் தான், அங்காள அம்மன் தான் வந்து குலதெய்வமே. ஃபுல்லாக அந்த இருக்கிற எல்லா ஜனத்துக்குமே அவங்க தான் குலதெய்வம். ஸ்பெஷலாக நடக்கும் பூஜைலாம், அவ்வளோ கூட்டம் வரும் அந்த கோயிலுக்கு மட்டும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு காய்கறிலாம் அதையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடகடன்னு ஆளாக ஒரு வேலை. பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தா, என் மருமக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சம்மந்தியம்மா பொங்கல் தொழாவிட்டு நானும் அவங்கள பொங்கல் கல்லை பார்த்துட்டு இருந்தேன். இது வெறும் பொங்கல்ன்றதுனால கொஞ்சமாக வெல்லமும் கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்க. நாங்கள் செய்கிறது வந்து சக்கரை பொங்கல் செய்வோம். அவங்க முறைப்படி வெண் பொங்கல் தான், சிறு பருப்பெல்லாம் போடல, வெறும் பொங்கல் சோறு, அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு பொங்கல் பண்ணோம். ஏய் அப்பா ஆய் கட்டி ஓ மூஞ்சி தெரியணும் போ. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாகுது. ஒரே வேனு, பஸ்ஸு, லாரி எல்லாம். கறி குழம்பு ரெடி ஆகுது. கறி குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா கூட்டம் அதிகமாகிறதுனால எங்களால் லைனில் நிற்க முடியாதுன்றதுனால நாங்கள் சரி குழந்தைங்கள வச்சுட்டு எந்த கூட்டத்தில் போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுனால நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு குழம்பு அங்கே கொதிக்க விட்டுட்டு எங்கள் அம்மாவை பார்க்க சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு புடவெல்லாம் சாத்திட்டு அப்புறம் தேங்காய் வந்து உடச்சிட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வந்து இப்போ அங்கே போய் படையல் வச்சு சாமி கும்பிடணும் இப்போது.
சாமி கும்பிட்டு வந்து இப்போ படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம். கறி குழம்பு. எப்படியோ ஒரு வழியா மலையனூருக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு பொங்கல் வச்சு கறி குழம்பு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமியும் நல்லபடியா பார்த்தோம். செம்ம கூட்டம். இப்போ என்னவோ தெரியல, அவ்வளோ கூட்டம். அங்கங்க பஸ்ஸே கிடைக்கல. செஞ்சியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தோம். ஏன்னா அங்கேருந்து ஸ்டேட் பஸ் கிடைக்கல. நாங்கள் மாதவரம் இறங்கணுன்றதுனால திருவண்ணாமலைக்கு வந்தோம். திருவண்ணாமலை நிறைய பஸ் இருக்கு, ஆனா செம்ம கூட்டம். முடியல, இன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ வெயில் இருக்கு. என்ன மனைவியர் அம்மாவை நல்லபடியா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எங்களுக்காக வேண்டிட்டு வந்துட்டேன். நல்லதே நடக்கட்டும்.